இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் மாபெரும் கண்டன போராட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் வைகை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் பாக்கியநாதன் தலைமையில் தமிழக அரசு அறிவித்த விவசாயிகள் கடன் தள்ளுபடி தவறான ஒரு முடிவு. அதனை அறிவித்தபடி சிறு குறு விவசாயிகளுக்கு முழு பயிர் கடன் தள்ளுபடி, பெரிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என அறிவித்தபடி உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இவர்களது கோரிக்கைகளான ராமநாதபுரம் கூட்டுறவு கடன் சங்கங்களின் மூலம் பயிர்க்கடனாக வழங்கப்பட்ட அனைத்து கடனையும் அரசு அறிவித்தபடி தள்ளுபடி செய்ய வேண்டும். மேலும் கடன் சங்கங்கள் அறிவிப்பு வருவதற்கு முன்பு விவசாயிகளை நில ஜப்தி, கடன் வட்டி ஆகியவற்றுடன் உடனடியாக கட்ட வேண்டும் என விவசாயிகளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலை வரை கொண்டு செல்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும். மேலும் புதிய பயிர் கடன்கள் வழங்குவதில் காலதாமதம் கூடாது. அதேபோல் பயிர் காப்பீடு, இழப்பீடு தொகை உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்க முதல்வரிடம் எடுத்துக் கூறி ஆவண செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வணக்கம். யாராவது வீட்டு இருக்கீங்களா, விவசாயம் பண்ண வராங்களா? அவங்க படிச்சுட்டு பிராந்திகளில் போய் காசு கழுவுறதுனால போவேன், அப்படி விவசாயத்துக்கு வரமாட்டேன். இந்த ஜெனரேஷனோட விவசாயம் அழியுது, நல்லா தெரிஞ்சுக்கிறது. விவசாயத்துக்கு ஆளே கிடையாது. நட்ட தொழில் பண்ண மாட்டேன், தெரிஞ்ச விஷயம். என்கிட்ட 7 புள்ளி இருக்கேன். 7 மிகப்பெரிய புள்ளி வரத்தோட இருக்கேன். 1.5 ஏக்கர் இருந்தால் சிறு விவசாயி, குறு விவசாயி. 2.5 ஏக்கர் இருந்தால் சிறு விவசாயி, 5 ஏக்கர் இருந்தால் பெரிய விவசாயி. அந்த 5 ஏக்கர் விவசாயிகள் என்ன சொன்னாரு, சிறு விவசாயிகளுக்காக முழு தள்ளுபடியும், பெரிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடின்னு சொல்றாங்க. நான் சபாஸ், இவர் வரட்டும். நான் இப்போ ஒரு விவசாயியா, நான் ஒரு அரசியல்வாதியா இல்லாமல் அந்த இடத்துல விவசாயியா சொன்னேன். இவர் தான் சரியா சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சி வந்துட்டா நல்லதான், விவசாயிகளுக்கு ஒரு நல்ல சாதம் கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் சொன்னதை நம்ம உரிமையெல்லாம் கூப்பிட்டு கேட்கிறவர், அவர் சொன்னதான் ஜெயிச்சோம். ஆனால் அவர் வந்த உடனே அவசரப்பட்டு இந்த IAS ஆஃபீஸர்ஸ், அதை குறிப்பிட்டு சொல்லலாம், எனக்கு தெரியும், அவங்கெல்லாம் இவர் கெடுதல் பண்ற நோக்கத்தில் பொதுமக்கள்கிட்ட விவசாயிகள் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தணும்னு சொல்றதுக்காக 2000 கோடியை தள்ளுபடி பண்ணி 1 லட்சம் ரூபாய் கட்டணவனுக்கு 5000 கட்ட முடியாதா? நீ சொன்னதானே நாங்க கேட்கிறோம். நாங்க உங்க உரிமையெல்லாம் கேட்கிறேன். நீ என்ன தேர்ந்தெடுக்க சொன்னியோ மாண்பு முதலமைச்சர் அவர்களே, நீங்க சொன்னதை கேட்கிறேன். இதுக்கு பணம் விளைவிக்கிறீங்க. இதுக்கு ஒரு வழி சொல்றேன். நம்ம தமிழக அரசுடைய பட்ஜெட்ல 48,000 கோடி விவசாயத்துக்கு பயன்படுது. அந்த பட்ஜெட் போடுறாங்க. இந்த 48,000 கோடியில நமக்கு என்ன கொடுக்குறாங்க? எல்லா அரசுகளும், நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்றேன், கடப்பாறை, நம்பொட்டி, தார்பாய், உயிர் உரம், சிப்சம், இது துத்தநாக சல்பேட் அப்படின்னு சொல்லி அதை 1 ரூபா பொருளை 2 ரூபா விலை வச்சு நமக்கு 50% மானியத்தில் கொண்டாந்து தருவாங்க. நம்ம யாரும் வாங்குறது இல்லை. குறு சிறு விவசாயிகளுக்கு 100%, பெரிய விவசாயிகளுக்கு 50% கடனை தள்ளுபடி செய்ய சொல்லுங்கள். அது 15,000 கோடி தான் வருகிறது. அதை எடுத்து கட்டிவிடுங்கள். மற்ற விஷயங்கள் உங்களுக்கு எந்த உதவிக்கு நாங்கள் வரவில்லை, நாங்கள் உழைத்து வாழ ரெடியாக இருக்கிறோம் என்று கூறி எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு அளித்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அரசாங்கத்திலே ஒரு கோரிக்கை வைப்பதற்காக வந்திருக்கின்றோம். நீங்கள் அதானிக்கு கடனை தள்ளுபடி செய்கிறீர்கள், அம்பானிக்கு செய்தீர்கள். இந்த ஆண்டாண்டு காலமாக உழைத்துவிட்டு ஓட்டாண்டியாக திரிகின்ற எங்கள் விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்ய மாட்டோம் என்று சொல்வது அநீதிக்கும் அநீதி. கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 11,000 கோடி ரூபாயை விவசாயிகளுக்காக தள்ளுபடி செய்துவிட்டு போனார்கள். அவர் செல்லுகின்ற தள்ளுபடி செய்யும் எதிர்பார்த்தோம். தற்போது வெறும் கண்துடைப்பாக ஏக்கர் ஒன்றிற்கு 50,000 தருகிறோம் என்று வெற்று அறிவிப்பு அறிவித்ததை தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் சார்பாகவும் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாய சங்கங்களுடைய கூட்டணி சார்பாகவும் நாங்கள் கடும் கண்டனம் தெரிவிக்கிறோம். ஒரு அமைச்சர் விவசாயம் பெருசில்ல, விளையாட்டு பெருசு அப்படின்னு சொல்ற மங்குடி அமைச்சரை இதன் வாயிலாக கடும் கண்டனம் தெரிவிக்கிறோம். தமிழகத்தில் தென் பிராந்தியத்தில் ஒரு சாகுபடி மட்டுமே நம்பி இருக்கிற இந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் கடும் வறட்சியிலும் புயலிலும் விலைவாசி ஏற்றத்திலும் நாங்கள் விவசாயம் செஞ்சுட்டு வந்தா எங்களுக்கு முழுமையான கடனை தள்ளுபடி செய்வாங்கன்னு
நம்பி எதிர்பார்த்து இந்த தேர்தலில் ஓட்டு போட்டோம். நீங்கள் மேலையில் ரீசெல்ஸாக போட்டு உணர்ச்சி பொங்க பேசுகிறத நாங்கள் நம்பினோம். அதனால் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். அதன் பயனாக இன்று எந்த விவசாயிக்குமே பயனில்லாத ஒப்புக்கு சப்பானியாக ஒரு அறிக்கையை அறிவித்திருக்கீங்க. அந்த அறிக்கையை திரும்ப பெறணும். தமிழகத்தில் இருக்கின்ற 4862 கூட்டுறவு வங்கியில் வாங்கின்ற அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யும்னு இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கிறோம். ஒருவேளை நீங்கள் கொடுக்கல, இது தவறும் பட்சத்தில் எதிர் வருகிற 30ஆம் தேதி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம். அதுவும் மறுத்தால் முதலமைச்சருடைய வீட்டை முற்றுகையிடுவோம். அதற்கான திட்டங்களும் வரையறைகளும் பொதுமக்களிடத்திலும் விவசாயத்திலும் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால சிஎம் சார் விவசாயிகளுடைய உண்மையான நேர்மையான எங்களுடைய இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.